இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக அவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் பிதாவின் சித்தம் என்ன என்பதை 3வது நாளாக எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஞானஸ்நானம் என்பது ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் குழந்தை பிறந்து அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு காலகட்டத்திலே ஒரு சடங்காச்சாரமாக இன்று இந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், அது எதற்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே சிந்தித்தால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். குழந்தை ஞானஸ்நானம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பிறந்த குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்து சென்று அது விவரம் தெரிவதற்கு முன்பதாகவே அதற்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டுமா? அது வேதத்தில் எங்கேயாவது குறிக்கப்பட்டிருக்கின்றதா என்று சொல்லி நாம் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால் அப்படி எதுவும் அங்கே குறிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான காரியம். குழந்தை ஞானஸ்நானத்தை பற்றி அங்கே சொல்லப்படவில்லை. வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பிறந்த குழந்தைக்கு ஒரு வாரத்திலே விருத்த சேதனம் செய்தார்கள், ஆலயத்திற்கு எடுத்து சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் கூட அப்படித்தான் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. விருத்தம் சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பது அந்த காலகட்டத்திலே ஒரு முக்கியமான காரியமாக காணப்பட்டது. ஆனால் பிறந்த குழந்தைக்கு முதலாவதாக நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது என்று எந்த இடத்திலும் குறிக்கப்படவில்லை. இந்த ஞானஸ்நானத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஞானஸ்நானம் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் பொழுது அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அந்த நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது என்பதை எல்லாம் நாம் நன்கு அறிவோம். ஆனால் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அனுபவத்தை அவர்கள் யார் என்று நாம் அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெறுகின்றார்களா, இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றதா என்பதை எல்லாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அது இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அந்த ஆவியானவர் யார், இந்த பிதாவானவர் யார், இந்த குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவர் யார் என்று அறிந்தவர்களுக்கு தான் அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே மிக தெளிவாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எபேசுல சீடர் தாங்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதையே கேள்விப்படவில்லை என்று சொல்லி அங்கே பவுலிடத்தில் கேட்கிறார்கள். அப்படியானால் நீங்க எப்படி ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று சொல்லி அவர்களை கேட்கின்றார். ஏனென்று சொன்னால் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருப்பார்களே. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குமே, நீங்கள் அதை கேள்விப்படவில்லை என்று சொன்னால் அது யோவானுடைய ஞானஸ்நானமே தவிர அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக மாறி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் அல்ல என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகின்றார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-19 என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு சமூகத்தில் இருந்தவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திற்குள்ளாக நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரையும் என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய சாட்சியுள்ள பிள்ளைகளாக, என்னுடைய சீஷராக மாற்றுங்கள். மாற்றும் பொழுது அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் இயேசு என்னை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர் என்று யாரெல்லாம் அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு காணப்படுகின்றார்களோ அவர்களுக்கு
பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மாத்திரம்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே அறிந்தவர்களுக்கு, அவரை பற்றி நன்றாக அறிந்து அவர்களுக்குள்ளாக வாழ்வதற்கு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஆகவே வேதத்திலே ஒருவேளை தனக்குத்தானே முரண்பாடாக காணப்படலாம். ஒருவேளை நாம் நினைக்கலாம் ஞானஸ்நானம் கொடுப்பது இது குழந்தை ஞானஸ்நானம் தவறா என்று நினைக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பிதாவாகிய தேவன் எதற்காக இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார்? அந்த குமாரன் மூலமாக இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், அவர் இந்த உலகத்தை விட்டு எடுபடுவதற்காக தன்னை முழுவதுமாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அங்கே போய் ஆவியானவராக இந்த உலகத்திலே அவர் ஆவியான அனுப்பினார், தேற்றுவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்பினார் என்ற இந்த 3 விஷயங்களும் தெரிந்தவர்களாக காணப்பட வேண்டும். அது நிமித்தமாக தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஞானஸ்நானத்திற்கு ஒரு அர்த்தமுள்ள காரியமாக காணப்படும். இல்லை என்று சொன்னால் ஒரு சடங்காச்சாரமாக ஏதோ ஞானஸ்நானத்திற்கு குழந்தைகளை எடுத்து சொல்லுகின்ற எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி ஆலயத்திற்கு நேராக கடந்து சென்று பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவது என்பது அது சடங்காச்சாரமாக மாறிவிடும். அவரை அறிந்து கொண்டு, அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு, அவர் எனக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இரட்சகர், எனக்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர், அவர் என்னை ரட்சிப்பதற்காக, நான் ரட்சிக்கப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக, ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு பின்பதாக பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுப்பது என்பதுதான் ஒரு அர்த்தமுள்ளதாக காணப்படும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் சிறு குழந்தையிலேயே ஒரு சடங்காச்சாரமாக இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாலும் பிதாகுமாரன் பரிசுத்தாவினுடைய அந்த மூவருடைய செயல்பாடுகள் அதையெல்லாம் அறிந்து அவருக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கால நேரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். பிதாவின் சித்தம் அதுவாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். உலகமெங்கும் போய் நாம் மாத்திரமல்ல, உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளையும் சீசராக்கி அவர்களுக்கும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே இந்த உலகத்திலிருந்து அத்தனை பேரை மீட்க முடியும், அவரால் மாத்திரமே நம்மை பரிசுத்தம் பண்ண முடியும், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்க முடியும், நம்மை ரட்சிக்க முடியும் என்பதையெல்லாம் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து வந்த பின்புதான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே ஞானஸ்நானம் என்பது சடங்காச்சாரமாக நாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு காரியமாக மாத்திரமல்ல, அது அப்படியே எதற்காக அந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு உணர்த்தி, ஒருவேளை பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கொடுக்கப்படக்கூடிய ஞானஸ்நானம் தவறா இல்லை என்று சொன்னால் சரியா என்று சொல்லி கூட அந்த வாதத்திற்கு செல்லாமல் பிள்ளைகளுக்கு அதை பற்றி உள்ள ஒரு அறிவை நாம் கொடுக்க வேண்டும். அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு அவர்களுக்கு நன்றாக நாம் கற்பிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்மிடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு பிள்ளைகள் கொடுக்கப்பட்டால் அந்த பிள்ளைகளின் நிமித்தமாக ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் குழந்தைகளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் நம்முடைய நாதராய் இயேசு கிறிஸ்து. சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மாற்றப்படக்கூடிய சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நேரத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். சிறுவர்களைப் போல மாற்றப்பட வேண்டும். அதற்காக சிறுவராக இருக்கும் பொழுதே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒருவேளை இப்பொழுது நடக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நிச்சயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஞானஸ்நானம் உனக்கு சிறு வயதிலேயே நீ அறியாமல் இருக்கும் பொழுதே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக, எந்த அடிப்படையிலே அது கொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு மிகவும் கடமையுள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பற்றிய அறிவு இருக்க வேண்டும். அவரை பற்றிய அந்த சிந்தனை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றேன், அவருடைய பிள்ளைகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பிதாவின் சித்தம் அதுவாகத்தான் இருக்கின்றது, ஞானஸ்நானம் பெற வேண்டும். எப்பொழுது என்று சொன்னால் அவரை பற்றி முழுவதுமாக அறிந்து அவருக்குள்ளாக நான் வாழ்ந்து அவருக்குள்ளாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக நான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்நானத்தை பற்றி மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவர்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா?
அன்பின் பரலோக தந்தையே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலமாக நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு எங்களுக்கு தாரும். மற்றவர்களையும் சீசராக்கி அவர்களுக்கும் ஞானஸ்நானத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் நாமத்தினாலே கொடுக்க எங்களை ஒரு கருவியாக மாற்றும். ஆண்டவரே, இது அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.